மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான நல்ல ஹெல்த்தியான கேழ்விறகு கருப்பட்டி களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் பண்ணுற கேழ்விறகு கருப்பட்டி களி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட்டுங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது கேழ்விறகு கருப்பட்டி களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேழ்விறகு கருப்பட்டி களி பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் கேப்ப மாவு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த கேப்ப மாவை கட்டியே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கேப்ப களி கிண்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது கரைச்சி வச்சாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இப்போ களியை கிண்ட ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு வந்து கேஸை ஆன் பண்ணி ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி அளந்து இதில் ஊற்றுறேன். நான் எந்த கப்பில் வந்து கேப்ப மாவு எடுத்தேனோ அந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி அளந்து இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதித்த பின்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்க கேப்ப மாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்காமல் கொஞ்சமாக விட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக அதில் சேர்த்து அடி பிடிக்காத அளவுக்கு, எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். கேஸை வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சேர்க்கும் போது இந்த கேப்ப மாவு வந்து இந்த கலரில் இருக்குது. ஆனால் வந்து இது நல்லா வெந்த பின்னாடி இதோடைய கலர் வந்து டார்க் ப்ரௌன் கலராக ஆயிரும். இது இந்த கேப்ப களி செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20 to 25 நிமிஷம் தேவைப்படும். கேஸ் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். கைவிடாமல் தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே இருந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருப்போங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாகி கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு கொஞ்சம். இது வந்து நீங்கள் தண்ணி வந்து இதுக்கு கேப்ப களிக்கின்றதுக்கு தண்ணி வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து கெட்டி ஆயிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. நீங்கள் வந்து இந்த கேப்ப களியை வந்து நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறதுக்கு பதிலாக மண் பாத்திரம் வாங்கி அதில் செஞ்சிங்கன்னா இந்த கேப்ப களி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவும் கலராக மாறிடுச்சு. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுங்க. கண்டிப்பாக இதில் வந்து கருப்பட்டிலாம் போட்டு செய்கிறதுனால குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த களி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து களி கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேப்பை வந்து எப்படி வெந்துருச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு நீங்கள் இதில் தொட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி தான் பாருங்கள், கையில் ஒட்டல். அப்போலாம் வந்து கேப்பை வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம வந்து இந்த கருப்பட்டியை பாகு காய்ச்சிக்கலாம். நான் வந்து இதில் வந்து 1 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்றாப்பில் கருப்பட்டி போட்டுக்கலாம். நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த களி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கருப்பட்டி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது நனைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கம்பி பதத்தில் பாகு காய்ச்சலாம் அவசியம் கிடையாது. இது எல்லா கட்டியும் நல்லா கரைஞ்சி நல்லா இது கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு களியில் எடுத்து சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கரைஞ்சி. இப்போ வந்து நம்ம இந்த களியில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துட்டு இதை சேர்த்த பின்னாடி நம்ம ஒரு 3 நிமிஷம் வந்து கேஸ் வந்து சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான உணவுங்க. நம்மளும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து இதில் கருப்பட்டி சேர்த்துக்கிறதுனால இந்த களி வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். அப்புறமா 1/4 கப் தேங்காய் துருவல் போடுறேன். சேர்த்து கடைசியாக ஒரு தடவை நல்லா கலந்து கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், சூப்பரான நல்ல ஆரோக்கியமான கேழ்விறகு கருப்பட்டி களி ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண இந்த கேழ்விறகு கருப்பட்டி களி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல சமையலுடன் அடுத்த முறை மலர்ஸ் கிச்சன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.